இந்த சிக்னல்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து சத்தி ரோட்டில் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படியே நேராக போகணும். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா பங்களாபுதூர் போகிற ரூட்டு. நான் கேரண்டி கொடுத்த அந்த ஒரு அழகான ரூட்டு இந்த பிளேஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு டேமுக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த டேமோட நேம் குண்டேரிப்பள்ளம். இந்த டேமோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து 22 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் சத்தியமங்கலத்துலேருந்து 21 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. நான் இப்போ கோபி வந்துட்டேன். அடிக்கிற வெயிலில் இந்த மாதிரி சிக்னலில் நிற்கிறதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஆப்போசிட்டில் போலீஸ் நிற்கிறாங்க. இந்த சிக்னல்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து சத்தி ரோட்டில் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்படியே நேராக போகணும். கொஞ்சம் தூரம் போனதுமே கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ச் இருக்கும். அது வந்து நம்ம ரைட் எடுக்கணும். இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா பங்களாபுதூர் போகிற ரூட்டு. இந்த குண்டேரிப்பள்ளம் டேமுக்கு நான் ஆல்ரெடி 2-3 டைம் போயிருக்கேன். பட் நான் போன டைம் எல்லாமே வாட்டர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த டேமை பொறுத்த வரைக்கும் அதுதான் ப்ராப்ளமே. அந்த டேம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. தண்ணி அதிகமாக இருந்தால் செமையாக இருக்கும், தண்ணி கம்மியாக இருந்தாலோ இல்லை அழுக்காக இருந்தாலோ ரொம்பவே மொக்கையாக இருக்கும். ஆனால் இந்த டேம் போகிற ரூட் இருக்குது பாருங்கள், அது எப்போவுமே அழகாக தான் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. கொஞ்சம் தூரம் போனதுமே முழுக்க விவசாய பூமி தான் இருக்கும். இது என்னோட ஃபேவரட் ஸ்பாட். நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாலும் சரி இல்லை தனியாக வந்தாலும் சரி, இந்த பிளேஸில் ஒரு சின்னதாக ஒரு ஹால்ட் போட்டு தான் போவோம். சைடில் சின்னதாக ஒரு ஓடை போயிட்டுருக்கு, அங்கே ஒரு திட்டு இருக்குது. அதில் நம்ம நடந்து அந்த சைடு போகலாம். இங்கே அப்பப்போ பாம்பெல்லாம் இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் கேரண்டி கொடுத்த அந்த ஒரு அழகான ரூட்டு இந்த பிளேஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டிசம்பர் ஜனவரி மந்த் வந்தோன்னா இதை விட இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். 2 சைடும் விவசாய பூமி, நடுவில் அளவெடுத்து செஞ்ச மாதிரி ரோடு. ட்ரோன் ஃப்ளை பண்ணும்போது திடீர்னு 5-6 கழுகு சுத்து போட்டுருச்சு. எங்கள் ட்ரோனை கவ்விருமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனதுமே கொங்கர்பாளையம் அப்படின்னு ரைட் சைடில் ஒரு ஊர் காட்டும். அதுக்குள்ளே தான் நம்ம போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போக போக ஃபுல்லாகவே வில்லேஜ்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே அமைதியாக இருக்கும்.
இந்த ரூட்டில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போங்க, ரொம்ப ஸ்பீடாலாம் போகாதீங்க. திடீர்னு நாய், ஆடு, மாடு எல்லாம் குறுக்க வரும். இன்னும் அந்த டேமுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த ரூட்டில் போகிறதுக்கு. நம்ம இந்த மலைகளுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோமா இல்லை அந்த மலைகள்லாம் நம்ம பக்கத்தில் வந்துட்டுக்குதான்னு கூட தெரியாது. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ரைட் பண்ணலாம். இதுதான் குண்டேரிப்பள்ளம் டேம். இங்கே என்ட்ரி ஃபீ, பார்க்கிங் ஃபீ எல்லாம் எதுவும் இல்லை. என்னன்னு தெரியல, இன்னைக்கு டேமை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க க்ளோஸ் பண்ணா என்ன, எனக்கு அங்கே போக ஷார்ட்கட் தெரியும். பக்கத்தில் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒன்று இருக்கும். அதை சுற்றி போக லெஃப்ட் சைடில் ஒரு மண் பாதை இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அந்த சைடு ரொம்ப ஈஸியாக போயிடலாம். கொஞ்சம் தூரம் நடந்ததுமே மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ எல்லாம் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி அதிகமாக இருக்கும்போது வந்திருக்கேன். இதுதான் டேமோட என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த எண்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த எண்டில் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ரூட் இருக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான். இந்த ஊர் மக்கள் ஆடு மாடு மேய்க்க மட்டும்தான் அது அலவுடு. ஆனாலும் இங்கே வரவங்க நிறைய பேர் உள்ளே போவாங்க. நானே லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தப்போ பிரியாணியில் பார்சல் வாங்கிட்டு வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் தான் சாப்பிட்டு வந்தோம். இது ரொம்பவே சூப்பரான ஸ்பாட்டு. வீக்கெண்டில் இங்கே வந்தோம்னா ஜாலியாக ஒரு ரைட் போன மாதிரியும் இருக்கும், இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.